விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆயுத பூஜா இந்த மாதிரி சமயங்கள்ல பொரி வாங்குவோம்ல, அந்த மீதமாயிடும் அந்த பொரி. அந்த பொரிய வச்சு இன்னைக்கு பொரி மசாலா எப்படி செய்றது? அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. ரொம்ப நேரம் ஆனாலும் கூட அந்த மொறுமொறுப்பு தன்மை போகல. நான் வந்து ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வறுத்துக்கிறேன். இதோட காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டதும், ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட பூண்டு 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பொரி மீதமா இருந்தது. அத தான் இதோட சேர்த்து வறுத்துக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது போல ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கிரிஸ்பியா ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருந்துச்சு. நமக்கு தேவைப்பட்டா நம்ம சாப்பிடுற நேரத்தில உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனே சேர்க்க தேவையில்ல. அவ்வளோ நல்லா இருந்தது. கடைகள்ல கிடைக்கிற அதே மாதிரி நம்ம வீட்லயும் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நம்மளும் விரும்பி சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீட்ல தொன்னை அதிகமா இருந்துச்சு. அதில தான் நான் போட்டு குடுத்துருக்கேன். அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மசாலா பொரி. தேங்க் யூ.